Hello friends, welcome to Joy Classroom. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கிளாஸ் 9 அல்ஜிப்ரா TNTech பேப்பர் 2ல நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சம் x³ + 6x² + kx + 6 என்பது x + 2 ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் k வின் மதிப்பு என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இங்க என்ன இது கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. x + 2 கொடுத்திருக்காங்க. அப்ப x + 2 = 0 ங்கும்போது x = நம்ம -2 அப்படினு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து p of x வந்து என்ன வரணும்னா 0 அப்படினு நம்ம எடுத்துக்குவோம். அப்ப நமக்கு வந்து இங்க p of x க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணனும் அப்படினா இங்க -2 இருக்கு. சோ நம்ம p of -2 நம்மளால எடுக்க முடியாது. சோ p of 2 = 0 அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏனா மீதியின்றி வகுப்படணும் அப்படினா p of x = 0 ன்னு எடுக்கணும். அப்ப x க்கு நம்ம வந்து -2 க்கு வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்னா 2 அப்படினு நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும்போது நம்மளுடைய ஆன்சர் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ x³ + 6x² + kx + 6 இதுல வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 0. அப்போ இங்க p of 2 அதாவது p of x வந்து x க்கு பதிலா நம்ம -2ங்கறதை நம்ம அப்ளை பண்ண போறோம். ஏனா இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இத எழுதிட்டோம். அப்ப -2³ 6 * -2² k * -2 + 6 = 0 அப்படினு வச்சுக்கலாம். இது வந்து 2³ வந்து 8 ஆயிடும். அப்ப -8 2 ஸ்கொயர் வந்து 4 6 4s are 24 இங்க வந்து -2k + 6 = 0. இப்போ பாருங்க 24 ஓட 6 ஆட் பண்ணா 30 30 ல இருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா 22 -2k = 0 ஆகும். அப்ப -2k = இந்த 22 இங்க வந்தா -22 அப்ப k = நமக்கு என்ன ஆன்சர்னா 11 அப்படினு கிடைக்கும். அப்ப இதுல என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா k = 11. That one is the answer. So answer = 11. That's all. Second sum 2x + 3 = 0 என்ற பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1/3 - 1/3 - 3/2 - 2/3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல given equation பாத்தீங்க அப்படின்னா 2x + 3 = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து simplify பண்ணோம் அப்படின்னா இந்த +3 இந்த சைடு வந்தா -3. ஸோ x மட்டும் இங்க வச்சுட்டு பேலன்ஸை ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். -3/2. Option C is the correct answer. Next sum 4 - 3x³ என்ற பல்லுறுப்புக்கோவையின் வகை. மாறிலி பல்லுறுப்புக்கோவை, ஒரு படி பல்லுறுப்புக்கோவை, இருபடி பல்லுறுப்புக்கோவை, முப்படி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த given equation பார்த்தீங்க அப்படின்னா 4 - 3x³ அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் வந்து பவர் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. 3னாலே முப்படி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் D is the correct answer. Next sum x³ - x² என்பது டேஸ் ஆகும். ஓருறுப்புக்கோவை, ஈருறுப்புக்கோவை, மூவுறுப்புக்கோவை, மாறிலி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு உறுப்பு, இது வந்து ஒரு உறுப்பு. இப்போ மொத்தம் எவ்வளவு உறுப்பு இருக்குன்னா 2 உறுப்புகள் இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஈருறுப்பு பல்லுறுப்புக்கோவை. That one is the answer. x⁻51 + 51 என்பது x + 1 ஆல் வகுக்கப்பட்டால் கிடைக்கும் மீதி 0 1 49 50 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம g of x இது வந்து f of x வச்சுக்கலாம், இது g of xன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம g of xங்கிறத வந்து நம்ம x + 1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா = 0. அப்போ x = நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்க இது x⁻51 இருக்கு +51 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நம்ம எழுதும் போது x⁻51 அப்படின்னு இருக்கா, நம்ம xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா -1/51 + 51 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து
இந்த இதில் நீங்கள் செக் பண்ணணும், இது ஆட் நம்பராக இருக்கா இல்லை ஈவன் நம்பராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போது நம்மளுக்கு வந்து n வேல்யூ நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து பாசிட்டிவில் நம்மளுக்கு இரட்டைப்படை எண்ணாக கிடைக்கும். அதே வந்து ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒற்றைப்படை எண், அதாவது ஆட் நம்பர்ஸ்னால் ஈவன் நம்பர்ஸில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்கள் -1/51 அப்படின்னா இதற்கு நம்மளுக்கு வந்து -1 அப்படின்னு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா -1/51ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் அதே இது தான் இருக்கும். ஸோ +51. இப்போ இதை நீங்கள் 51லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 15 ஆகும். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டி தான் வந்து அதோடைய ஆன்சர். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா -1/nங்கிறது வந்து இன்கேஸ் n வேல்யூ வந்து ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். அதே மாதிரி n வந்து இரட்டைப்படை ஈவன் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மைனஸில் ஆன்சர்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ இங்கே நீங்கள் பாருங்கள் ஆன்சர் வந்து -1/51னா -1 அப்படியே தான் கிடைக்கும். அப்போது -1லேருந்து 51 மைனஸ் பண்ணோம்னா 15 கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் 2x + 5 என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணலாம். 2x + 5 = 0 அப்படின்னா 2x மட்டும் நம்ம இங்கே வச்சுக்குவோம், இது -5 ஆகிடும். ஸோ x = -5/2. அப்போது ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுதான் அதோடைய ஆன்சர்.